சுவாமி, எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்னது இது? இப்பொழுதுதானே அமுது செய்தேன். அதற்குத்தான். நீங்கள் அமுது செய்தது ஜீரணம் ஆவதற்காகத்தான். இது உங்களுக்காக பிரத்யேகமாக செய்தேன். இஞ்சி மற்றும் வெல்லம் கலந்து செய்யப்பட்ட இஞ்சி அமிர்தம். இதுவரை நீ இதை செய்ததில்லையே. பட்டுமாமிதான் கற்றுக் கொடுத்தார். எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் என்ன? இரவு போஜனத்திற்கு என்ன தளிகை செய்ய வேண்டும் என்று சொன்னால். இப்பொழுதுதான் மதிய உணவே முடிந்தது. அதற்குள் இரவு உணவை பற்றிய சிந்தனையா? உங்களுக்கு இது வேடிக்கையான விஷயமாக இருக்கலாம். ஆனால் எனக்கோ அடுத்தடுத்து உங்களுக்கு பிடித்த ருசிகரமான தளிகை செய்ய வேண்டும் என்பதுதானே என் தலையாய கடமையாக இருக்கும். எப்படி உங்கள் நாட்டம் பாசரத்திலும் வேதாந்தத்திலும் பதிந்துள்ளதோ அதே போல் எங்கள் நாட்டம், அதாவது பெண்களின் நாட்டம், தளிகையில் தானே இருக்கும். அதுதானே எங்கள் கடமை, தர்மம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். மிகவும் சாதுரியமாக பேசுகிறாய். பாசுரம், பதவுரை, பதவேசு எல்லாமே இப்பொழுது உன்னிடம் நன்றாகவே தெரிகிறது. இதெல்லாம் குன்றாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ பட்டுவிடமிருந்து சிறிது விலகியிருப்பதுதான் நல்லது. சுவாமி, நீங்கள் ஒருமுறை சொன்னதை பலமுறை சொன்னது போல் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. நல்லது. சரி, உங்களுக்கு மிகவும் பிடித்த புளியோதரையும் இனிப்பில் அதிரசமும் செய்து வைக்கட்டுமா? அர்ஜுனனுக்கு கிளியின் கண்கள்தான் குறியாக இருப்பது போல் உனக்கு தளிகைதான் குறியாக இருக்கிறது. அடியேன் இப்பொழுது குடிசை பகுதியில் உள்ள பாசுர பாடசாலைக்கு செல்கிறேன். வர காலதாமதம் ஆகலாம். நீ எதிர்பார்க்கும் நேரத்திற்கு அடியேன் இங்கு இருப்பேனா என்று சந்தேகம். என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? பாசுர பாடசாலைக்கு செல்ல போகிறீர்களா? என்ன சுவாமி, நீங்கள் இங்கு தங்குவதே 2 நாட்கள் தான். அங்கு திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ஆசிரமத்தில் ஆண்களே தளிகை செய்து உட்கொள்ள வேண்டிய கட்டாயம். என்னதான் அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னாலும் தளிகை என்பது பெண்களின் சாம்ராஜ்யம் அல்லவா? ஆம், நீ சொல்வது அனைத்தையும் அடியேன் ஆமோதிக்கிறேன். ஆனால் அடியேன் இங்கு வந்திருப்பது சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக அல்ல. சகதர்மிணி என்ற ஸ்தானத்தில் 2 நாட்கள் அடியேனுக்கு பிடித்த போஜனத்தை நீ செய்து அடியேனின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்கிறாய். அது தவறு என்று அடியேன் சொல்லவில்லை. ஆனால் மன ஆரோக்கியத்திற்கு அடியேன் நாட வேண்டியது பாசுரத்தைத்தானே. அங்கு திருப்புட்குழியில் வேதாந்தம் 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 என்று வேதாந்தத்தை பற்றி மட்டும் பயில்வதும் விவாதிப்பதுமாக இருக்கிறேன். இங்கு வந்தால்தான் தமிழ் பாசுரங்களை புரட்டிப் பார்த்து பகவானின் கல்யாண குணங்களை ரசித்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். அதற்கில்லை. புரிகிறது. திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்தில்தான் அடியேன் தங்கியிருக்கிறேன். பாசுரங்களிலிருந்து பல தத்துவங்களை அவர் அடியேனுக்கு போதிக்கிறார். அந்த ஞானத்தை அடியேன் மற்றவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுக்க வேண்டாமா? அதற்காகத்தான் பாசுர வகுப்பிற்கு செல்கிறேன். நீங்கள் சொல்வது சரிதான். இருந்தாலும் தஞ்சாவின் நிலையையும் சற்று நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? பாவம் தஞ்சா, நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்து. மாமி, நீங்கள் சற்று உள்ளே செல்லுங்கள். இல்லை தஞ்சா, நான் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இந்தாருங்கள், இதையும் எடுத்து செல்லுங்கள். இஞ்சி அமிர்தம் பற்றி மாப்பிள்ளை என்ன சொன்னார்? அதை பிறகு சொல்கிறேன். முதலில் நீங்கள் உள்ளே செல்லுங்கள். சரி சரி, செல்கிறேன். தஞ்சா, அடியேன் புறப்படுகிறேன். தஞ்சா, என்ன சுவாமி, ஏதாவது மறந்து விட்டீர்களா?
அங்கு பார். யார் இவர்கள்? வேண்டப்பட்டவர்களா? மிகவும் வேண்டப்பட்டவர், கூரேசன். ஓ, அப்படியானால் அவர் அருகில் வருவது அவரது அகமுடையாளா? அப்படித்தான் இருக்க வேண்டும். வா போகலாம். அடியேன் தாசன். தாசன் அடியேன். வா கூரேசா, நீ வர இருப்பதாக அப்பா சொல்லிக் கொண்டிருந்தார். தஞ்சமாம்பாளை உனக்கு தெரியும் அல்லவா? ஓ, நன்றாகவே தெரியும். இவள் அடியேனின் சகதர்மினி ஆண்டாள். நமஸ்காரம். அம்மா, வாருங்கள். அகம் மிகவும் அழகாக இருக்கிறது. உங்கள் அகத்தை விடவா? இதில் சிறிது பழங்கள் இருக்கிறது, இந்தாருங்கள். இதெல்லாம் எதற்கு கூரேசா? ஒருவரை காணச் செல்லும் போது பழங்களையாவது எடுத்துச் செல்வதுதானே முறை. அதுதானே நம் சம்பிரதாயம். இந்தாருங்கள். சரி, உட்காருங்கள். கமலை, அகத்திற்கு முதல் முறையாக வந்திருக்கிறீர்கள். பால் பழம் அருந்துங்கள். தஞ்சா, தஞ்சா, அதை கொண்டு போய் உள்ளே வை. அம்மா, நானும் கொடுக்க வேண்டும். இல்லை கமலை, இது பெண்கள் கொடுக்க வேண்டிய விஷயம். நானும் பெண் தானே. நீயும் பெண்தான், ஆனால் நீ குழந்தை. குழந்தையெல்லாம் கொடுக்க கூடாது. நான் கொடுக்க வேண்டும். தவறொன்றும் இல்லை. குழந்தைதானே, கொடுத்துவிட்டு போகட்டும். வா கமலை, நீயும் கொடு. இப்படி கொடு. சமர்த்து. வா சுவாமி, சேவித்துக் கொள்கிறோம். பதினாறும் பெற்ற பெருவாழ்வு வாழுங்கள். எழுந்திருங்கள், உட்காருங்கள். தம்பதி சமேதராக
நீங்கள் இருவரும் எங்கள் அகத்திற்கு வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லோரையும் விட இதில் தஞ்சாவிற்குத்தான் அதிக சந்தோஷம். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? நான் யாரென்றா? என் பெயர் பட்டு. சீதன வெள்ளாட்டியாக தஞ்சாவின் தாயார் கௌசல்யா என்னை இங்கே அனுப்பி வைத்துள்ளார். அது இருக்கட்டும், இவர்கள் வந்ததில் தஞ்சாவிற்கு தான் சந்தோஷம் என்று சொன்னாயே, எதனால் அப்படி சொன்னாய்? பிறகு மாப்பிள்ளை இப்பொழுது பாசுர பாடசாலைக்கு செல்வதாக இருந்தார். தஞ்சா மிகவும் மனம் வருத்தம் அடைந்தாள். இப்பொழுது இவர்கள் இங்கு வந்ததால் மாப்பிள்ளையும் இங்குதானே இருந்தாக வேண்டும். நீங்கள் எல்லோரும் அடியேனை மன்னிக்க வேண்டும். கல்யாணத்திற்கு உங்கள் யாரையும் அழைக்க இயலவில்லை. திடீரென்று எடுத்த முடிவினால் ஏற்பட்ட அவசர கல்யாணம் இது. கேள்விப்பட்டேன். அழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? உண்மையிலேயே உன்னை பாராட்ட வேண்டும் குரேசா. மற்றவர்கள் வாழ்க்கையில் கல்யாணம் என்பது ஒரு சடங்கு, ஒரு நிகழ்வு. ஆனால் உன் வாழ்க்கையில் அது ஒரு சாதனை, ஒரு சகாப்தம். ஒருவரும் முன்வரத் துணியாத போது துணிந்து முன்வந்தாயே. இந்த துணிவு, இந்த தைரியம், இந்த பரந்த மனப்பான்மை பொதுவாக யாருக்குமே வராது. அந்த விதத்தில் நீ மிகவும் உயர்ந்து நிற்கிறாய். ஆண்டாள், உனக்கு அமைந்திருப்பது சர்வ உத்தமமான ஒரு அகமுடையான். இவனை நினைத்து என்றென்றும் நீ பெருமை கொள்ளலாம். சரியாக சொன்னீர்கள். இருவருமே கொடுத்து வைத்தவர்கள்தான். பார்த்த மாத்திரத்திலேயே பல விஷயங்களை சொல்லிவிடுவாள் இந்த பட்டு. ஜாதக பொருத்தமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டாளின் முகத்தை பாருங்கள். சாட்சாத் அந்த மகாலட்சுமியே நேரில் வந்தது போல இருக்கிறாள். ஆண்டாள், எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. தோஷமாவது வேஷமாவது எனக்கும் தான் 10 பொருத்தம் பார்த்தார்கள். ஆனால் என்ன பயன்? நான் அஸ்வினி, அந்த பாழாய் போனவனோ ஆயில்யம். ஆனால் ரஜு பொருத்தம் பார்க்காமல் விட்டு விட்டார்கள். பாதரஜு அதுதான் ஒரு ஓலையில் 1.5 அடிக்கு எழுதி வைத்துவிட்டு தேசம் தேசமாக திரிந்து கொண்டிருக்கிறான் அந்த பாழாய் போனவன். கமலை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பார்த்தாயா, இதற்குத்தான் குழந்தைகள் முன்பு பார்த்து பேச வேண்டும் என்பார்கள். சரி, நான் தளிகையை கவனிக்க செல்கிறேன். விருந்தினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்தமானதை செய்ய வேண்டும். தஞ்சா, நீ எங்கு வருகிறாய்? நீ இங்கேயே இருந்து ஆண்டாளுடன் பேசிக் கொண்டிரு. இல்லை மாமி, பெண்களுக்கென்று பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கும் இடம் தளிகை அறையல்லவா? அங்குதானே நாம் நம் கைவண்ணத்தை காண்பிக்க முடியும். தளிகை செய்யாத பெண்ணை பெண்ணென்றே ஏற்க முடியாதே. வாருங்கள். நானும் வருகிறேன். கமலை, நீ எங்கு வருகிறாய்? நீ ஒழுங்காக வேலை செய்கிறாயா இல்லையா என்று கண்காணிக்கத்தான். வாடி என் பூர்வ ஜென்ம மாமியாரே, வா. இப்படி ஒரு சேதன வெள்ளாட்டி கிடைக்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், எல்லா வேலையையும் அவளே செய்து விடுவாள். உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், உன் தந்தை பலமுறை என்னிடம் வியாபித்ததுண்டு. நீ கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றால் எதிர்காலத்தில் யார் உன்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று. ஒரு தந்தையாக அவருக்கு அப்படி ஒரு கவலை இருந்தது நியாயம்தானே? நாம் ஒன்று நினைக்க பகவான் ஒன்று நினைப்பான் என்று சொல்வது உன் வாழ்க்கையிலும் சரி, அடியேனின் வாழ்க்கையிலும் சரி நன்றாகவே பொருந்துகிறது. இந்த கல்யாணத்தின் மூலம் 3 பேருடைய பிரச்சனையையும் தீர்த்து வைத்து விட்டார் பெருமாள். 1, உன் தந்தைக்கு இருந்த கவலை நீங்கியது. 2வது, ஆண்டாளுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைத்தது. 3வது, சுதர்சனத்தின் வேதனை தீர்ந்தது. ஒரு சராசரி குடும்பத்தை சேர்ந்தவருக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் மாப்பிள்ளை அமைந்தது. இப்பொழுது நினைத்து பார்த்தால் எல்லாமே விசித்திரமாக இருக்கும். அதுதான் பகவத் சங்கல்பம். முற்றிலும் உண்மை. உங்களைப் போன்ற சான்றோர்களின் ஆசி எங்களுக்கு என்றென்றும் வேண்டும். எங்கள் ஆசை என்றென்றும் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு.
என் பக்தன் அரசனின் கையால் தண்டிக்கப்படுவதை என்னால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? அதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். இயக்குனர் நெல்சன் கதாபாத்திரங்களை சரியாகவும் முழுமையாகவும் உருவாக்கி இருப்பதற்கு இவரை வரவேற்கலாம்.